ஹாய், வெல்கம் டு ஜேஜே ஃபேஷன் பிளாக்ஸ். நம்ம ஏற்கனவே 4 ஸ்டிச்சஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச்சுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எடுத்ததுக்கு முன்னாடி இருந்து ஊசியை எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த அளவுக்கு முன்னாடி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு பின்னாடி ஊசியை எடுத்துகிட்டு வரணும். அதாவது சென்டர்லேருந்து ஊசி எடுத்து முன்னாடி போயிட்டு பின்னாடி எடுக்கிற மாதிரி. அப்போ ஸ்டிச் வந்து பேக்கில் போகும். இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்கும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படியே பேக்கில். ஸோ நமக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து ஆக்சுவலாக கெட்டி தையல்னு சொல்லுவாங்க. அதாவது 1 2 3 இப்படி வரும். ஒவ்வொரு ஸ்டெப்புமே இதே மாதிரி தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் ஒரே அளவில் போடும்போது தையல் பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம எப்படி ரன்னிங் ஸ்டிச்சில் த்ரெட்டட் விப்புடு போட்டோமோ அதே மாதிரி இந்த பேக் ஸ்டிச்சை போட்டுட்டோம். இதுலேயும் த்ரெட்டட் பேக் ஸ்டிச், விப்புடு பேக் ஸ்டிச் எல்லாம் போடலாம். டபுள் கலர் காம்பினேஷன் கொண்டு வரும்போது நமக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவாகவும் இருக்கும், அதே நேரம் காம்பினேஷன் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு செட் ஆகும். இப்போ முடிக்கும்போது நீங்கள் இப்படி முன்னாடி குத்திட்டு லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து இதை இப்படி குத்திட்டு ரிவர்ஸில் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நாட் போடுற மாதிரியே தான் போட்டுக்க வேண்டியதுதான். ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறோம். அடுத்தது ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிற இடத்துலேருந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் நல்லாவே இறக்கி கீழே குத்திட்டு அதோட சென்டர்லேருந்து எடுக்கணும். அதாச்சும் 1 2 3 இப்படி வரும். ஸோ இதோட சென்டர்லேருந்து எடுப்போம். எடுத்தோம்னா இப்படி வரும். அதே மாதிரி தான் அடுத்தது கீழே குத்தினோம்னா இப்போ இதோட சென்டர் நம்ம 2 குத்தி இருக்கோம்ல, அதுதான் வந்து சென்டராக இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே கீழே எடுத்துகிட்டே வரணும். இந்த நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். என்னன்னா இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஸ்டிச் மாதிரி இருக்கும். பேக் ஸ்டிச்சை ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி இருக்கும். இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ போட்டு முடிக்க போகிறோம். முடிக்கும்போதும் அதே மாதிரியே எடுத்துட்டு நூல் கொஞ்சம் லென்த்தாக போட்டோம்னா இந்த மாதிரி சிக்காயிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிக்கு இல்லாமல் பார்த்து போடுற மாதிரி இருக்கும். அப்போனா இப்போ முடிக்கிற இடத்துக்கு என்ன பண்ணணும், இதில் அப்படியே கீழே விட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் சொன்னேன் இல்லையா பேக்கில் பேக் ஸ்டிச் மாதிரியே இருக்கும்னு. இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.